الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் ஏகவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய அன்பும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா வணக்கங்களையும் எல்லா பிரார்த்தனைகளையும் கபூல் செய்து இந்த உலகிலும் மறுலகிலும் நம் அனைவர்களுக்கும் நல்வாழ்வை தந்தருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு, அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இந்த நிகழ்ச்சியில இறைவன் விரும்பும் பாவ மன்னிப்பு என்கின்ற சிறப்பான ஒரு தலைப்பு இங்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இறைவன் படைத்த மனித சமூகம் சில நேரங்களிலோ அல்லது பல நேரங்களிலோ தவறு செய்பவர்களாகத்தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதமுடைய சந்ததிகள் இரவிலும் பகலிலும் தவறு செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எந்த மனிதர்களாக இருந்தாலும், எவ்வளவு இறையச்சம் உடைய மனிதர்களாக இருந்தாலும், அன்றாடம் 5 நேரம் தொழுகை கூட, அன்றாடம் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மம் செய்யக்கூடிய, முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய இறை நம்பிக்கை உடைய மனிதர்களாக இருந்தாலும்,
அவர்கள் ஒரு சில நேரங்களில் பாவம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குகிறது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. நபிமார்களாக இருந்தாலும், நபித்தோழர்களாக இருந்தாலும், நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவர்களும் ஒரு சில நேரங்களில் பாவம் செய்வார்கள், தவறுகள் புரிவார்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம். இப்படி உலகில் தோன்றிய மனித சமூகம் பாவம் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கு உடனடியாக இறைவன் தண்டனை கொடுப்பதாக இருந்தால், எப்போது மனிதன் பாவம் செய்கிறானோ, எப்போது மனிதன் தவறுகள் செய்கிறானோ, அந்த நேரத்தில் எல்லாம் இறைவன் மனித சமுதாயத்தை, மனிதனை தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகில் எந்த ஜீவனுமே மிஞ்சாது. ஆனால் இறைவன் அப்படி செய்வதில்லை. ஏனென்றால் மனிதர்கள், பாவம் செய்பவர்கள், பாவம் செய்யக்கூடிய மக்கள் தன்னுடைய பாவத்தை வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், பிழை பொறுக்க தேட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் விரும்புகிறான். ஆக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இறைவன் உடனுக்குடன் தண்டிப்பதாக இல்லை. தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகில் யாருமே மிஞ்ச மாட்டார்கள். அப்ப ஏன் இறைவன் நம்மை தண்டிக்கவில்லை, ஏன் நம்மை இறைவன் தண்டிக்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இறைவன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய கருணை, இறைவன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம். திருக்குர்ஆனில் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய ஒரு நாமம் என்னது? அர்-ரஹ்மான். என்ன பொருள்? இறைவன் நம்மீது அந்த அளவுக்கு கருணையாளன். அர்-ரஹ்மான் என்றால் கருணையாளன். அந்த அளவிற்கு நம்மீது இறைவன் கருணை காட்டிக் கொண்டிருக்கிறான். இறைவனுடைய அந்த பெயர்களை எல்லாம் எடுத்து பாருங்க. ரஹ்மான் எனது கருணையாளன், ரஹீம் அளவற்ற அன்பாளன், ரவுஃப். இப்படி அல்லாஹ்வுடைய பல திருநாமங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம்னா, அனைத்து திருநாமங்களும், அதிலும் அதிகமான திருநாமங்களிலே நம்மி இறைவன் காட்டக்கூடிய கருணை, அன்பு, பாசம் என்கின்ற அந்த பொருள் பொதிந்திருக்கும். அந்த அளவிற்கு அல்லாஹ் நம்மீது அன்பு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் நாம பார்க்கிறோம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சில கைதிகள் வருகிறார்கள். அப்படி வருகிற கைதிகளில் சில பெண்மணிகளும் இருக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய அந்த கைதிகளில் ஒரு பெண்மணி தன்னுடைய மார்பில் பால் சுரந்த பொழுது, தன்னுடைய மார்பில் சுரந்த பாலை தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குழந்தையை தேடுகிறாள். எந்த கட்டத்தில்? கைதிகளாக வருகிறார்கள். கைதிகளாக வருகிற அந்த கூட்டத்திலே ஒரு பெண்மணியினுடைய மார்பில் பால் சுரக்கிறது. பால் சுரந்த என்ன செய்யணும்? தன்னுடைய குழந்தைக்கு என்ன செய்யணும்? பால் கொடுக்கணும். அதான முறை. அப்போ சுரக்கிற பாலை தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் தன்னுடைய குழந்தையை தேடுகிறாள். குழந்தை காணல. அங்கும் இங்குமாக ஓடுகிறாள். பல இடங்களில் தன்னுடைய குழந்தையை தேடி பார்க்கிறாள். குழந்தையை காணோம். குழந்தையை காணாத நேரத்தில் அந்த சிறை கைதிகளில் எந்த பெண்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த குழந்தைகளை எல்லாம் தூக்கி தன்னுடைய மார்பிலிருந்து வரக்கூடிய பாலை ஊட்டுகிறாள். தன்னுடைய குழந்தையை காணல. தன்னுடைய குழந்தை இல்லாத காரணத்திலாம் மற்றுமுள்ள குழந்தைகளுக்கு அந்த பாலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைகளை அரவணைத்து அந்த தாய் பால் ஊட்டுகிறாள். பாலூட்டிய சில நேரத்தில் இந்த குழந்தையை காணவில்லையோ அந்த குழந்தை கிடைக்கிறது. கிடைத்த அந்த குழந்தையை சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, மார்போடு சேர்த்து அணைத்து அந்த தாய் பால் ஊட்டுகிறாள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு குழந்தையை காணல, மற்றுமுள்ள குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகிறாள். பாலூட்டிய சில நேரத்தில் காணாத தன்னுடைய குழந்தை தன்னுடைய தாய்க்கு கிட்டியது. அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு ஒரு ஒதுங்கிய இடத்தில் சென்று தன்னுடைய குழந்தைக்கு மார்போடு சேர்த்து அணைத்து பாலூட்டுகிற காட்சியை நபி தோழர்களும் சஹாபாக்களும் தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, தரவுன ஹாதி தாரிஹத்தன் அவ் பலதஹா ஃபின்னார். அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, இந்த தாய், எந்த தாய்?
தன்னுடைய குழந்தையை காணாமல் ஏங்கி தவித்து துக்கத்தோடு துயரத்தோடு வருத்தத்தோடு இருந்த அந்த தாய் தன்னுடைய குழந்தை கிடைத்த பிறகு மார்போடு சேர்த்து அணைத்து பால் ஊட்டி கொண்டிருக்கிறாளே, இந்த தாய் இந்த நேரத்தில் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா கேட்டாங்க. நெருப்பில் வீசுவாளா? ஏன்னா குழந்தை காணல. காணாத குழந்தை கிடைக்குகிற பொழுது ஏற்கனவே இருந்த சந்தோஷத்தை விட மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி ஏற்படுமா இல்லையா? பொதுவாக தாய்க்கு குழந்தையின் மீது பாசம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், அன்பு எல்லாம் ஏற்படுமா இல்லையா? ஏற்படும். ஆனால் தவறிய குழந்தை மீண்டும் தனக்கு கிடைக்குகிற பொழுது ஏற்படுகிற சந்தோஷம் இருக்குது, அதனால் ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்குது, சொல்லி விட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இப்போது இந்த தாய் தன்னுடைய மார்போடு அணைத்து வைத்திருக்கக்கூடிய பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தாய் இந்த குழந்தையை இந்த நேரத்தில் நெருப்பில் வீசுவாளா, நெருப்பில் தூக்கி எறிவாளா கேட்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, லா, இல்ல, மாட்டாங்க. எந்த தாயும் செய்ய மாட்டாங்க. எந்த தாயும் இந்த நேரத்தில் இந்த குழந்தையை நெருப்பில் வீச மாட்டார்கள் என்று நபித்தோழர்கள் ஒருமித்த குரலோடு சொல்லுறாங்க. மாட்டாங்க, தூக்கி எறிய மாட்டாள் என்று எல்லா நபி தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்ன பொழுது நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி என்று சொல்றாங்க. அல்லாஹ் இறைவன் இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எவ்வளவு அன்பு பாசம் காட்டுகிறாளோ இதை விட அதிகமாக இறைவன் தன்னுடைய அடியார்கள் மீது அன்பு காட்டுறான்னு பெருமாள் சொன்னாங்க. எவ்வளவு அருமையா செய்து பாருங்க. இந்த தாய் காட்டக்கூடிய அன்பை விட, இந்த தாய் இந்த குழந்தையின் மீது காட்டக்கூடிய பாசத்தை விட இறைவன் தன்னுடைய அடியார்கள் மீது அன்பை பொழிகிறான். அப்படின்னா இறைவன் நம் மீது அப்ப எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கான் பாருங்க. அதனால்தான் அல்லாஹ்வுடைய பேர் என்ன? அர் ரஹ்மான். அவன் கருணையாளன், அவன் நம் மீது ரொம்ப பாசம் அன்பு வைக்கக்கூடியவன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு கட்டத்தில் நபிகளார் சொல்லுகிறார்கள், லம்மா கவல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் இறைவன் படைப்புகள் படைத்த பொழுது, எல்லா படைப்புகளையும் படைத்த பொழுது, கதபா இந்தஹு ஃபௌக அர்ஷிஹி, தன்னுடைய அரிசில் அவன் எழுதி வைத்துட்டான். எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்த பிறகு தன்னுடைய அரிசுக்கு மேல் இறைவன் அதை எழுதி வைத்துக் கொண்டான். எப்படி என்று சொன்னால், இன்ன ரஹமதி சபகத்து கபி, என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிஞ்சி விடுதுன்னு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். எங்க அரிசுல என்னுடைய கோபத்தை விட என்னுடைய அருள் முந்தி விட்டது என்று சொல்லி தக்கு தானே இறைவன் ஒரு விதி எழுதி வைத்திருக்கிறான். அப்ப எது பெருசு? அல்லாஹ்வுடைய கோபத்தை விட இறைவன் மறுமையில் நம் மீது கோபம் காட்டுவான். இல்லை என்று இல்லை, கோபம் காட்டுவான். ஆனால் இறைவனுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை அதிகமானது. அதனால்தான் பெருமானார் சொல்றார்கள், இந்த பெண் இந்த குழந்தையின் மீது காட்டக்கூடிய பாசத்தை விட கருணையை விட இறைவன் தன்னுடைய அடியார்கள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கிறான் என்று சொல்லி நபிகளார் அவர்கள் அந்த கட்டத்தில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய பேர் என்ன? ரஹீம், அருளாளன், பண்பாளன், ரஹ்மான், வதூத், இப்படி பல பெயர்களை இறைவனுக்கு நாம் கொடுக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ் ஹலக்க ரஹ்மா, இறைவன் அவன் அருளை படைத்தான், அன்பை படைத்தான். எப்படி படைத்து? யௌம ஹலக்கஹா மிஅத்த ரஹ்மா, அந்த படைத்து அந்த ரஹ்மத்தை, அருளை, பண்பை 100 பங்காக இறைவன் ஆக்குகிறான். இறைவன் படைத்த அந்த ரஹ்மத்தை எத்தனை பங்காக பிரிக்கிறான்? 100 பங்காக இறைவன் பிரிக்கிறான். பிரித்து ஃபஅம்சக இந்தஹு 99 ரஹ்மா, தன் பக்கம் 99 அருளை தக்க வச்சுட்டான். 100 அருளை இறைவன் படைத்து அந்த 100ல் 99 தன் பக்கம் இறைவன் தக்க வைத்துக் கொண்டு வஅர்ஸல ஃபீ ஹல்கிஹி குல்லிஹி ரஹ்மத்தன் வாஹிதா, இந்த உலகத்தில் ஒரே ஒரு அருளை மட்டும் இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான். ஒரு அருள். மொத்தம் எத்தனை அருள்? 100. 99 யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இறைவன் கொடுத்த அருளுடைய பங்கு என்னது? ஒரே ஒரு பங்கு தான். அந்த ஒரு பங்கு தான் தாய் தன் பிள்ளையின் மீது காட்டுகிற பாசம், பிள்ளை தன் தாயின் மீது காட்டுகிற பாசம்,
கணவன் மனைவியின் மீது காட்டுகிற பாசம், காதலன் காதலின் மீது காட்டுகிற பாசம் எல்லாம் அந்த ஒரு பங்கில் உள்ளது. மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகள் எடுத்துக்கொள்ளுங்க, விலங்குகள் எடுத்துக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் பார்க்கிறோமா, யூடியூப்ல பார்க்கிறோமா இல்லையா? பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறது, தன்னுடைய தன்னை விட வலிமை மிக்க, உருவத்தால் வலிமை மிக்க பிராணிகள் தன்னுடைய குஞ்சுகளை தாக்க முன் வருகிற பொழுது சிறு பிராணியாக இருக்கக்கூடிய பறவைகள் அதை தாக்கி அதை கொலை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அந்த அளவுக்கு பாசம் தானே. பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் அந்த குழந்தையின் மீது காட்டுகிற, உலக மக்கள் அனைவர்களும் காட்டுகிற அந்த பாசம், கருணை என்பது அல்லாஹ்விடத்தில் ஒரு பாசம் தான். அவன் அனுப்பிய ஒரு கருணை ஏற்படுகிற காட்சிகளை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். பாக்கியில் எங்க இருக்கிறான் இறைவன்? 99 தன் வயசம் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஇதா கான யௌமுல் கியாமா, மறுமை நாள் வருகிற பொழுது இறைவன் நமக்கு ஒரு அன்பு அனுப்பினானா இல்ல, ஒரு ரஹ்மத்தை அதை எடுத்துக்கொள்வான். இந்த உலகில் இறைவன் நமக்கு தந்த அந்த ஒரு அருளையும் மறுமையில் இறைவன் பிடுங்கிக் கொள்வான். பிடுங்கி அந்த 99 சேர்த்துக் கொள்வான். அப்ப எத்தனை ஆகும்? 100 ஆச்சா இல்லையா? அப்ப இந்த உலகில் நாம் வாழுகிற பொழுது நம்மிடத்தில் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு இருக்குது? 99. நாளை யௌமுல் கியாமா மறுமை நாளிலே அந்த ஒன்றையும் இறைவன் பிடுங்கி தரசம் சேர்த்துக் கொண்டு இறைவன் புறத்து எவ்வளவு இருக்கும்? 100 இருக்கும். அதனாலதான் இந்த உலகில் தாய் பிள்ளைகளை நேசப்படுவதை போன்று, கணவன் மனைவியை பிரியப்படுவதை போன்று மறுமையில் பிரியப்பட முடியுமா? முடியாது. ஏன் பிரியப்படல? ஏன் மறுமையில் தந்தையை கண்டு குழந்தைகள் விரண்டோடுகிறார்கள்? யௌம யஃபிருல் மர்உ மின் அபி, படிக்கிறோமா இல்லையா? தந்தையை கண்டு குழந்தைகள் விரண்டோடுவார்கள், கணவனை கண்டு மனைவி விரண்டோடுவாள். ஏன்? அந்த நேசம் இல்ல. பாசத்துக்கு யார் எடுத்துக்கிட்டா? இறைவன் எடுத்துக்கொண்டான். இந்த உலகில் அந்த ஒரு பாசம் நம் கையில் இருந்த காரணத்தினால் தான் கணவன் மனைவியை நேசிக்கிறாள், மனைவி கணவனை நேசிக்கிறாள், தாய் குழந்தைகளை நேசிக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, உங்களை விட்டு உங்களுடைய சகோதரன் விரண்டோடுவான். இந்த உலகில் ஓட முடியுமா? ஓட முடியாது. வ உம்மிஹி வ அபிஹி, குழந்தையை கண்டு தாயும் தந்தையும் விரண்டோடுவார்கள். இந்த உலகில் தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தை கிடைத்த பொழுது மார்போடு சேர்ந்து பால் ஊட்டுகிற தாய், பால் ஊட்டினால இல்லையா? அப்படி பால் ஊட்டுகிற தாய் மறுமையில் அந்த குழந்தையை பார்க்குகிற பொழுது விரண்டோடுவாள். யார் சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். ஏன் விரண்டோடுகிறார்? அப்படி நேசிக்கக்கூடிய பாசம் இல்ல, பாசத்தை இறைவன் சேர்த்துக் கொண்டான் என்று சொல்லி நபிகள் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படி இறைவன் அந்த ஒரு பாசத்தை இறைவன் தன் பக்கம் சேர்த்து அதை மறுமையில் 100 அன்பையும் மக்களுக்கு செய்வான். மறுமையில இன்று நபிகளார் நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த ஹதீஸுடைய கடைசியில் பாருங்க, பெருமானா சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அன்புடைய விளக்கம் எவ்வளவு பாசம் நம்ம மீது இறைவன் வச்சிருக்கிறான்னா, காஃபிர், ஒரு காஃபிர் அறிந்திருந்தான் என்றால், காஃபிர் இணை வைக்கக்கூடியவன், முஸ்லிம் இல்ல, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காஃபிர் இறைவனிடத்தில் நாளைக்கு இறைவன் 100% பங்கு அன்பு வைத்திருக்கிறான். அந்த அன்பை மறுமையில் மக்களுக்கு கொடுப்பான் என்று ஒரு காஃபிர் அறிந்தான் என்று சொன்னால், அவன் காஃபிர் பிகுல்லில்லதி இன்தல்லாஹி மினர் ரஹ்மான் லம் யயஸ மினல் ஜன்னah, அவன் சொர்க்கத்தின் மீது அவநம்பிக்கை கொள்ள மாட்டான். பெருமாள் சொல்றாங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இறைவன் நம்மை இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறான். இந்த பாசத்தை விட 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு பாசம் மறுமையில் நம்மீது இறைவன் காட்டுவான் என்கிற செய்தியை இறைவனை மறுக்கக்கூடிய ஒரு முஷ்ரிக், இறைவனை ஏற்காத ஒரு காஃபிர் அறிந்திருப்பான் என்று சொன்னால் அவன் என்ன நினைப்பானா? நாம் இறைவனை மறுத்தாலும் இறைவன் நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்று காஃபிர் சொல்வானா? ஆனா இறைவன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன் சொல்லுகிறான்? அவன் அன்பு பார்க்கிறான். அல்லாஹ் மனிதர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையை பார்த்து காஃபிர் இப்படி சொல்வான் என்று சொல்லி நபிகளா நமக்கு சொல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப என்ன பொருள் என்று சொன்னால், இறைவன் இந்த உலகில் படைத்த படைப்பினங்கள் மீது, மனிதர்கள் மீது அளவுக்கு அதிகமாக இறைவன் பாசம் வைத்திருக்கிறான், அன்பு வைத்திருக்கக்கூடிய காட்சியை நமக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அன்பான பல குணங்களை கொண்ட அல்லாஹ்விடத்தில் இன்னொரு மிகப்பெரிய பண்பு என்ன தெரியுமா? மன்னிக்கக்கூடிய பண்பு. அது கருணை தானே.
ஏன் மன்னிக்கிறான்? கருணை என்கிற ஒரு குணம் இல்லை என்று சொன்னால் மன்னிப்பு என்கிற தன்மையே இருக்காது. நாம ஒரு தவறு செய்கிறோம், நாம மன்னிக்கிறவங்களை ஏன் எப்ப மன்னிப்போம்? கருணை பாசம் நம்மீது இல்லை என்று சொன்ன மன்னிப்போமா? மன்னிக்கவே மாட்டோம். இறைவன் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கிறான்னா எந்த குணம் அல்லாஹ்வுடைய ஒட்டி இருக்கிறது? அந்த கருணை என்கிற குணம் ஒட்டி இருக்கிற காரணத்தினால்தான் இறைவன் மன்னிக்க கூடிய ஒரு குணத்தை தன் கைவசம் இறைவன் வைத்திருக்கிறார். நாம் சென்ற ரமலானில் அடிக்கடி என்ன பிரார்த்தனை சொன்னோம்? என்ன பிரார்த்தனை? லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைந்தால், ஆயிஷா நாயகி கேட்கல இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ. நம்முடைய மன்னிப்பை இறைவன் நேசிக்கிறான். ஏன் இறைவன் நேசிக்கணும்? நாம தவறு செய்தோம், நாம் தவறு செய்து நாம் அல்லாஹ்விடத்தில் ஈரம் ஏந்தி பிரார்த்தனை செய்தால் இறைவன் மன்னித்தால் மன்னிக்கட்டும், அப்படித்தானே? அதை ஏன் இறைவன் பிரியப்படுகிறான்? அப்ப மன்னிப்பு என்கிற தன்மையை இறைவன் பிரியப்படக்கூடிய அளவிற்கு நம் மீது இறைவன் அதிகமாக கருணை காட்டுகிறார் என்பதாக நமக்கு நபிகள் நாயகம் நமக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு இறைவன் நம் மீது அதிகமான பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய நாம் அன்றாடம் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய மக்கள் தான். அப்படிதான் பெரும்பாலும் சொன்னாங்க, மனிதர்களாக இருந்தால், நபிமார்களாக இருந்தாலும், நபித்தோழர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த உலகில் அவ்வப்போது பாவங்கள் செய்வார்கள் என்று பெரும்பாலும் சொன்னாங்களா இல்லையா? இப்படி பாவம் செய்யக்கூடிய நமக்கு மத்தியிலே நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள அந்த தொடர்பை சைத்தான் கட் பண்ணி விட்டுருவான். சைத்தான் துண்டித்து விடுவான். எப்படி துண்டித்து விடுவான்? சரி, டெய்லி பாவம் செய்யறது இருக்கா? இந்த பாவம் செய்தாய், நாளை நீ அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாய், மறுநாள் பாவம் செய்கிறாய், மீண்டும் மன்னிப்பு கேட்கிறாய், இது கேலி கூத்தா? இப்படியே நீ பாவம் செய்து மன்னிப்பு கேட்டு பாவம் செய்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டே இருந்தால் இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான் என்கிற ஒரு கெட்ட ஒரு சதியை யார் உண்டாக்குறார்? நம்முடைய உள்ளத்தில் சைத்தான் உண்டாக்குற காரணத்தினால் நாம் என்ன நினைக்கிறோம்? டெய்லி நாம பாவம் செய்கிறோம், இந்த ஒரு பாவம் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம், நாளையும் மீண்டும் பாவம் செய்கிறோம், மீண்டும் மன்னிப்பு கேட்டா இறைவன் ஏற்றுக்கொள்வானா என்கிற ஒரு சந்தேகத்தை நம்முடைய உள்ளத்தில் போட்டது யாரு? சைத்தான் போடுகிறான். அப்படி சைத்தான் போடுகிற காரணத்தினால்தான் பாவமே செய்தாச்சு. இது எத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழுகிறோம், செய்துட்டே போவோமே, இப்படி ஒரு எண்ணத்தை நமக்கு சைத்தான் போடக்கூடிய ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. எவ்வளவு பாவங்கள் நாம் செய்தாலும் யார் மன்னிப்பா? இறைவன் கருணையாளன். நம்மீது அந்த அளவிற்கு இறைவன் பாசத்தை கொட்டி கொண்டிருக்கக்கூடிய வாசகத்தை பாருங்க. திருமறையில் சொல்லுகிறான், குல் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கேட்கிறான், தமக்கு தாமே தீமை செய்த பாவம் செய்த என்னுடைய அடியார்களே. ஏன் அப்படி கூப்பிடணும்? எங்கோ பாவம் செய்கிறான், அல்லாஹ்வை மறந்து, இறைவனை மறந்து, இறைவன் சொல்லிய கருத்துக்கெல்லாம் மறந்து ஒரு மனிதன் பாவம் செய்தான்னா இறைவன் இப்படி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? பாவிகளை கூப்பிடுமா இல்லையா? பாவம் செய்த, தவறு செய்த பாவிகளே, குற்றம் செய்த குற்றவாளிகளை தான் இறைவன் கூப்பிடணும். படைத்த இறைவன், படைக்கப்பட்ட நம்மை அவன் அழைப்பதற்கு யார் கேட்கணுமா? யாருமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? ஆனால் பாவம் செய்த, தவறு செய்த இந்த மனிதர்களை பார்த்து இறைவன் அழைக்கக்கூடிய அன்பான வார்த்தையை பாருங்க, என் அடியார்களே, இப்பாவம் செய்த, தினம் தினம் தவறுகள் செய்யக்கூடிய என்னுடைய அன்பான அடியார்களே என்று சொல்லி நம் மீது பாசத்தோடு அன்போடு இறைவன் அழைக்கிறான். அன்போடு அழைத்து சொல்லுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் என்னுடைய அருளில் நீங்கள் நிராசை அடையாதீங்க, நான் உங்களை மன்னிப்பேன். அதிகமாக பாவம் செய்து விட்டோம், அதாவது இறைவன் பொறுத்து கொள்ள முடியாத, இறைவன் கோபித்துக் கொள்ளக்கூடிய பாவங்களை எல்லாம் நான் செய்து விட்டேனே, இறைவன் என்னை மன்னிப்பான் நினைக்கவே கூடாது. எந்த பாவங்கள் செய்தாலும் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப், உங்களுடைய பாவங்களை இறைவன் மன்னிப்பான். எந்த பாவமாக இருந்தாலும் இறைவன் மன்னிப்பான் என்று சொல்லி அல்லாஹ் திரும்ப நமக்கு சொல்லி காட்டுகிறான், திருமறை சொல்றான். அதனால பெருமானா சொல்லுவாங்க, அல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்திஹி. இறைவன் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டான்னா இறைவன் அதிகம் கடுமையாக நேசிக்கிறான். பாவ மன்னிப்பு கேட்கலவீங்கள, அப்படி பாவம் செய்தக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டான் என்றால் இறைவன் அதிகம் அதிகம் கடுமையாக நம்மீது நேசம் கொள்ளுகிறான், சந்தோஷப்படுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமாள் சொல்றாங்க, அல்லாஹ் ஏன் சந்தோஷப்படணும்? நாம் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ் மன்னிச்சா போதுமா இல்லையா? என்னுடைய அடியான் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டான், நான் மன்னிப்பு கொடுத்தேன் என்று இல்லாமல்
நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது இறைவன் சந்தோஷப்படுகிறான். ஏன் சந்தோஷப்படுகிறான்? நான் படைத்த ஒரு அடியான், அறியாமல் புரியாமல் தெரியாமல் அவன் பாவம் செய்து விட்டு என்னை பார்த்து கை உயர்த்தி பாவ மன்னிப்பு கேட்கிறானே என்று சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்பதாக நபிகளார் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த வாசகத்தை பெருமா எப்ப சொல்லாகணும்? எந்த வாசகத்தை? ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிற பொழுது அல்லாஹ் மிக அதிகமாக சந்தோஷப்படுகிறான் என்கிற வார்த்தையை பெருமானார் எப்போது சொன்னார்கள்? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் பெருமானார் விளக்கி கொடுக்கிறாங்க. பாவ மன்னிப்புடைய சிறப்பு என்ன? அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்டால் இறைவன் நம்மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறான், இறைவன் சந்தோஷப்படுகிறான் என்று பெருமானார் ஒரு கதையை சொல்லிக் கொடுக்கிறாங்க, சம்பவம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு மனிதன் அவன் ஒரு பிரயாணத்தில் செல்றான். பிரயாணத்துக்கு செல்லுகிற பொழுது அந்த பிரயாணத்திற்கு தேவையான உணவுகளையும் தனக்கு தேவையான தண்ணீர்களையும் அனைத்து சாதனங்களையும் ஒரு மூட்டை கட்டி அவன் ஒட்டகத்தில் பிரயாணம் செய்கிறான். ஒட்டகத்தில் எங்க பிரயாணம் செய்கிறான்? பாலைவனத்தில். இல்லையா? எல்லோருக்கும் தெரியுமா இல்லையா? பாலைவனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் அவனுடைய நடைபயணத்தினால் சோர்வு ஏற்பட்டு தளர்வு ஏற்பட்டு அவன் ஒரு இடத்தில் அவன் அயர்ந்து தூங்குகிறான். சோர்வு ஏற்படுமா இல்லையா? அந்த வெயிலிலே, கடுமையான வெயில் பிரயாணம், வெகு தூரம் பிரயாணம் செல்லுகிறப்ப சூட்டின் காரணத்தினால் சிறிது ஓய்விடுவதற்காக ஒரு இடத்தில் அமர்ந்து தூங்குகிறான். தூங்கி அவன் எழுந்து பார்க்குகிற பொழுது தான் கொண்டு வந்த உணவுகளையும் தான் பயணம் செய்த ஒட்டகத்தையும் காணவில்லை. பெருமானார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்திகள். அந்த ஒட்டகத்தையும் காணல. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. பெருமானார் எப்போது சொன்னார்கள்? 1450 ஆண்டுகளுக்கு முன்னாக சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. இப்ப எடுத்து பாருங்க. இந்த நிகழ்வை இப்ப எடுத்து பாருங்க. இப்ப பாலைவனம் இருக்கா இல்லையா? நாம் ஒஃப்ரா போறோம், பல இடங்களில் போறவங்க, கார்ல போறவங்கள, கார்ல போய்கிட்டு இருக்கிற பொழுது நம்முடைய காரில் பெட்ரோல் இல்லை வைங்க, தனிமையில போயிட்டு இருக்கோம், பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நம்முடைய மனசு எப்படி இருக்குங்க? உயிருக்கு ஆபத்து ஏற்படுமா? எந்த ஆபத்து ஏற்படாது. போன் சொன்னா பெட்ரோல் வருமா இல்லையா? எல்லாரும் போன் இருக்கா இல்லையா? எல்லா வசதியும் இருக்குது. போன் கால் பண்ணோம்னா பெட்ரோல் கொண்டு வருவதற்கு ஆள் இருக்கிறது. அது உணவு கொண்டு போனாங்க, உணவு கொண்டு போனோம், உணவு தீர்ந்து விட்டது என்று சொன்னால் இந்த உணவு கிடைக்குமா இல்லையா? இன்று கிடைத்தாலும், இன்று எல்லா வசதிகள் இருந்தாலும், நாம தனிமையில் வெகு தூரத்தில் பாலைவனத்தில் நாம் செல்லுகிற பொழுது நம்முடைய வாகனம் பழைந்தாலோ, அது நமக்கு ஏதும் உணவுகள் பாதிப்பு அடைந்தாலோ நமக்கு வருத்தம் ஏற்படுதா இல்லையா? கஷ்டம் ஏற்படுதா இல்லையா? அப்ப நினைச்சு பார்க்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமானார் சொன்ன காலத்தில் பாலைவனம் எப்படி இருந்திருக்கும்? அக்கம் பக்கம் ஆட்கள் இருப்பாங்களா? அக்கம் பக்கம் கடை இருக்குமா? எதுவுமே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சூழலில் அவன் தூங்கி எழுந்து பார்க்கிறான். தான் கொண்டு வந்த வாகனத்தையும் காணவில்லை, அவன் கொண்டு வந்த உணவும் இல்லை. சரி, வாகனம் இல்ல, பசித்தால் சாப்பிடுறது உணவு இருக்கா? அதுவும் இல்லை. பசித்தால் தாகித்தால் குடிப்பதற்கு தண்ணி இருக்கா? அதுவும் இல்லை. எப்படி இருக்கும்? அந்த இடத்தில் இருந்து நாம கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்ப கற்பனை பண்ணக்கூடாது. இப்ப காலத்தில் கற்பனை பண்ணாம அந்த பெருமானார் சொன்ன அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டிருந்தால் அந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். எதுவுமே இல்லையே, யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது, செல்லக்கூடிய இடத்தில் செல்வதற்கு முடியாது, வாகனம் இல்லையே. சரி, அந்த இடத்தில் இருந்தாலும் கூட பசியை தீர்ப்பதற்கு உணவு இருக்கு, அதுவும் இல்லையே. சரி, உணவு வேணாம், அது தாகத்தை தீர்ப்ப அதுவும் இல்லை, தண்ணீரும் இல்லையே. இப்படி அவன் அந்த மனவேதனையினால், மன கஷ்டத்தினால் மீண்டும் அயர்ந்து தூங்குகிறான். தூங்கி சிறிது நேரம் தூங்கி எழுந்து பார்க்குகிற பொழுது எது அவனுக்கு காணாமல் போனதோ அந்த வாகனம் அருகில் நிற்கிறது. எதில் காணாமல் போன அந்த உணவும் தண்ணீரும் அவன் கொண்டு வந்த அனைத்து பொருளும் தன் அருகில் நிற்பதை பார்க்கிற அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும். எவ்வளவு சந்தோஷப்படுவான். தான் கொண்டு வந்த பொருள் தான், ஃப்ரீயா வந்தது கிடையாது, தானாக வந்தது கிடையாது. தான் கொண்டு வந்த பொருள் அந்த இடத்தில் கிடைக்காமல் போய் மீண்டும் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம் இருக்குங்க. அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இருக்கு அளவு இருக்கா? அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அந்த சந்தோஷ மிகுதியினால் அவனுடைய தூது சொல்லுகிறார்கள், சித்தத்தில் ஃபரஹ், அவனுடைய சந்தோஷத்தினுடைய கடுமையினால், மகிழ்ச்சியினுடைய கடுமையினால் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? அல்லாஹும்ம அன்த அப்தீன் சொல்றான். எப்படி சொல்லுகிறான்? இறைவா, நீ என்னுடைய அடிமை. யாரை பார்த்து?
அல்லாஹ்வை பார்த்து சொல்லுகிறான், அல்லாஹும் இறைவா அந்த அபுதி அனரப்புக், நீ என் அடிமை, நான் உன் கடவுள் என்று சொல்லி ஏன் சொல்லுகிறான்? பெருமாள் சொல்றாங்க. ஏன் சொல்றான்னா, அவனுடைய மகிழ்ச்சியை தாங்க முடியாமல், நம்ம சொல்லுவோம் இல்ல, தலைகீழ் தெரியாம சொல்றான். அதான் மகிழ்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாம எது நமக்கு கிடைக்காமல் போனதோ, எதை நம்ம விட்டும் தவறி விட்டதோ, அது மீண்டும் கிடைக்கிற நேரத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? இறைவா, இறைவான் சொல்லுகிறான். அல்லாஹ்வை பார்த்து இறைவான் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ அடிமை, நான் உன் எஜமான் என்று சொல்லி சொல்வான் என்று சொல்லி பெருமானார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இந்த மனிதனுடைய உள்ளத்தில் இப்போது எவ்வளவு பிரியம் ஏற்படுகிறதோ, அன்பு ஏற்படுகிறதோ, மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ, இதை விட அதிகமாக இறைவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் எப்போது? ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பாவ மன்னிப்பு பிழை பொறுக்க தேடுகிற பொழுது இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட அன்பை விட, பாசத்தை விட, மகிழ்ச்சியை விட அதிகமாக அல்லாஹுக்கு ஏற்படும் என்று சொல்லி நபிகளா நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு காட்சி பார்க்கிறோம். இதே விட ஒண்ணு வேணுமாங்க? அப்ப நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு நாம் பிழை பொறுக்க தேடினால் இறைவன் நம் மீது எவ்வளவு பாசம் வைக்கிறான், எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் இல்லையா? அப்ப இறைவனுடைய சந்தோஷத்திற்காக நாம என்ன செய்யணும்? நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அன்றாடம் அன்றாடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக நாம மாறணும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஒரு மனிதர்கள் அவர்கள் தவறு செய்தால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அவர்கள் தீமைகள் செய்து கொண்டால், தக்கருல்லாஹ, அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பாங்க. அல்லாஹ் நினைப்பது என்ன நினைப்பாங்கன்னா, அவர் நினைச்சு பார்க்கிறாங்க. அல்லாஹுவை நினைப்பது என்று சொன்னால் தான் செய்த தவறை நினைத்து பார்ப்பார்கள். தவறு செய்துட்டோமே, குற்றம் செய்து விட்டோமே, நாம தொழுகலையே, பக்தி நேரம் ஆகியும் தொழாமல் இருக்கிறோமே, இன்று நாம் தொழவில்லை என்று சொல்லி தன்னுடைய தவற்றை அவன் எண்ணி பார்த்து அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பான். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிப்பது யாரு? அல்லாஹ் கேட்கிறான். நல்ல மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாவம் செய்தால், ஒரு தவறு செய்தால் அந்த தவற்றை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான். அப்ப நாம் என்ன செய்யணும்? நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பிழை கொடுக்க தேடுகிற பொழுது, பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது, அந்த மனிதனுக்கு உள்ளத்தில் ஏற்படுகிற சந்தோஷத்தை விட அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னாங்களா இல்லையா? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியுமா இல்லையா? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் பல நாட்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 1-2 நாட்கள் அல்ல, பல நாட்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதும் கூட அந்த மக்கள் அதை ஏற்பதாக இல்லை. பல நாட்கள் சொல்லி பார்த்தாங்க. சொல்லி பார்த்த பிறகும் ஏற்காத காரணத்தினால் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். இறைவா, பல நாட்கள் சொல்லி பார்த்த திருத்தல, இந்த மக்களை நீ கவனித்துக் கொள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு நீ அறிவை கொடு, அதான் அர்த்தம். நீ கவனித்துக் கொள் என்று சொல்லி யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்ல, அல்லாஹ் என்ன சொன்னான்? நான் கவனிக்கிறேன். அப்படி சொன்ன பொழுது யூனுஸ் நபி அவர்கள் அந்த ஊரை விட்டு திரும்புறாங்க. திரும்பி சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த பகுதிக்கு வர்றாங்க. எந்த எண்ணத்தில் வருகிறார்கள்? நாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னோமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொன்னா? நான் கவனிக்கிறேன். என்ன? நான் அந்த மக்களை அழித்து, அதான பொருள். அந்த யூனுஸ் நபி அவர்கள் திரும்ப வருகிற பொழுது என்ன நினைக்கிறாங்க? இந்த ஊரில் எல்லா மக்களும் அழிந்திருப்பார்கள், அதான பொருள். எல்லா மக்களும் அழிந்து அந்த ஊர் தரமட்டமாக இருக்கும் என்கிற எண்ணத்தோடு அந்த ஊருக்குள் கால் வைக்கிறாங்க. யாரு வைக்கிறாங்க? வந்து பார்த்தோம்னா அதை விட அதிகமாக சந்தோஷமா இருக்கிறாங்க. இதை முன்னே இருந்ததை விட அந்த மக்கள் சந்தோஷமாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? மன்னிப்பு கேட்டிருப்பார்கள், இறைவன் மன்னித்திருப்பார், அதான உண்மை. அப்ப இவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். இறைவன் மன்னித்த செய்தி யாருக்கு தெரியாது? யூனுஸ் நபிக்கு தெரிய வாய்ப்பு இல்லையே, இறைவன் சொல்லிக் கொடுக்கல. அப்ப வந்து பார்க்கிறாரு, இந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களே என்று சொல்லி, அப்ப நம்மீது இறைவன் சொன்ன அந்த வாக்கு இறைவன் நிறைவேற்றலையா என்று சொல்லி யார் மீது கோபப்படுகிறார்? அல்லாஹ்வின் மீது யார் கோபப்படுகிறார்? அப்ப எங்கிட்ட இறைவன் இப்படி சொன்னானே இல்லையா? ஆனா வந்து பார்க்கிற போது தலைமட்டமாக இருக்கும், எல்லோரும் அழிந்து போயிருப்பார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்க,
இந்த மக்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்கிற செய்தியை யூனுஸ் நபி பார்த்த பொழுது இறைவன் மீது கோபப்பட்டு அந்த ஊரை விட்டு வெளியே செல்லுகிறார். நான் சுருக்கமாக சொல்றேன் இல்லையா, ஊரை விட்டு செல்லுகிற பொழுது அந்த ஒரு மீன் வயிறு அவரை கவ்விக்கொள்ளது. அந்த மீன் வயிற்று 40 நாட்கள் யார் அடைபட்டிருந்தார்? யூனுஸ் நபி. அல்லாஹ்விடத்தில் கோபப்பட்டு சென்ற யூனுஸ் நபி அவர்களை மீன் விழுங்கி 40 நாட்கள் எங்க இருக்கிறாங்க? மீன் வயிற்றுக்குள் இருக்கிறாங்க. அப்ப 40 நாட்கள் இருக்க முடியுமா? கேட்டாங்களா இல்லையா? 40 நாட்கள் இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாத்துடைய சரித்திரத்திலே ஒரு நபி அவர்கள் மீன் வயிற்றுக்குள் 40 நாட்கள் எப்படி இருக்க முடியும்? பல இறை மறுப்பால் கேட்டாங்களா இல்லையா? நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோமா இல்லையா? கடலில் ஒருவன் மீன் பிடிக்க செல்லுகிற பொழுது பெரிய மீன் வயிற்றுக்குள் 3-4 தினங்கள் அடைப்பட்டிருந்தான். அது கழிவுகள் வெளியேற்றுகிற பொழுது அவனை வெளியே வந்துட்டான் உயிரோடு. செய்தி பார்த்தோமா இல்லையா? இறைவன் நினைத்தால் முடியும். அவன் சொன்னானா அந்த மீன் வயிற்றுக்குள் 40-50 ஆட்கள் தங்க முடியுமா? அப்படிப்பட்ட மீன்கள் எல்லாம் இருக்கு, கடல் இருக்கிறது. அப்ப யூனுஸ் நபி அவர்களை 40 நாட்கள் எது அடைத்துக் கொள்ளது? அந்த மீன் வயிற்றுக்குள் கற்பனை வச்சிருக்கு. அந்த மீன் வயிற்றுக்குள் இருந்த யூனுஸ் நபி நினைக்கிறாங்க, ஏன் நாம் மீன் வயிற்றுக்குள் வந்தோம், ஏன் அடைப்பட்டிருக்கோம்னா அல்லாஹ்விடத்தில் கோபப்பட்டு வந்த காரணத்தினால் இறைவன் எனக்கு தந்த தண்டனை என்பதை எங்கு போய் உணர்ந்தார்கள்? மீன் வயிற்றுக்குள் இருளில் கிடக்கிற நேரத்தில் யூனுஸ் நபி உணர்ந்து அல்லாஹ் திரும்ப சொல்லுகிறான், இருள்களில் இருந்து என்னை அழைத்தார். யாரு? அல்லாஹ் சொல்றான். எங்க? மீன் வயிற்று இருள் தானே. இருள்கள் உள்ளிருந்து அந்த யூனுஸ் நபி என்னிடம் பிரார்த்தனை செய்தார். எப்படி? அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறைவா, உன்னை தவிர இந்த உலகில் நான் எனக்கு கிடையாது, நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் பாவம் செய்துட்டேன். தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்றாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் யூனுஸ் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கோபப்பட்டு சென்ற பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு இருளில் கேட்ட காரணத்தினால் இறைவன் அவங்க என்ன செய்தார்? மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கியதாக திருக்குர்ஆன் பேசுகிறது. அப்ப எந்த ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் இருளில் இருந்தாலும் அவன் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்தால் அந்த குற்றத்தை இறைவன் மன்னிப்பான் என்பது நமக்கு தெரிகிறதா? இந்த வசனத்துக்கு பிறகு இறைவன் சொல்லுகிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், ஒருவேளை மீன் வயிற்று இருளுக்குள் அடைக்கப்பட்டிருந்த யூனுஸ் அவர்கள் தான் செய்த குற்றத்தை உணராமல் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு பிரார்த்தனை கேட்காமல் இருந்திருந்தால், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, பிரார்த்தனை கேட்டாரு, அதனால அவன் விடுவித்து விட்டேன். அப்படி ஒருவேளை அவர் பிரார்த்தனை என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள் வரையிலும் அங்கே வச்சிருப்ப. எங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர் என்னிடம் தன்னுடைய தவற்றை உணர்ந்து பிரார்த்தனை செய்த காரணத்தினால் மட்டும்தான் நான் வெளியாக்கினேனே ஒழிய பிரார்த்தனை நபியாக இருக்கட்டுமே, நபி இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியாக இருந்தாலும் அவர் என்னிடத்தில் பிரார்த்தனை மட்டும் கேட்காமல் இருந்திருந்தால் மறுமை நாள் வரையிலும் மீன் வயிற்றுக்குள் நான் வைத்திருப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எந்த ஒரு குற்றம் நாம செய்தாலும் இறைவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தினால் இறைவன் மன்னிப்பான். மன்னிக்குகிற பொழுது நம்முடைய பாவங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது, இறைவா நான் பாவம் செய்துவிட்டு ஒப்புக்கொண்டு கேட்கணும். நான் பாவம் செய்துட்டேன், நான் அடியான், நீ என்னுடைய எஜமான் என்று சொல்லி பாவத்தை ஒப்புக்கொண்டு பாவம் கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். ஆதம் நபி எப்படி பிரார்த்தனை கேட்டாங்க? அல்லாஹும்ம ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபுர் லனா வ தரக், கேட்டாங்களா இல்லையா? அந்த வாசகம் என்னன்னா, ரப்பனா லலம்னா, நான் பாவம் செய்துட்டேன் ஒப்புக்கொள்றாங்க. பாவம் செய்துட்டேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டு நாம் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஒப்புக்கொண்டு நாம பாவ மன்னிப்பு கேட்டோம்னா நம்முடைய பாவத்தை யார் மன்னிப்பா? அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக நமக்கு திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பெருமான் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னம தௌபத்து, தௌபான என்னது? பாவ மன்னிப்பு தானே. இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹலத்தின் சும்ம யதூபூன மின் கரீம். எந்த ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அந்த நேரத்தில்
நேரம் தாமதிக்காமல் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் இறைவன் மன்னிப்பான். அல்லாஹ் திருமறை சொல்லுகிற வார்த்தை. ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு காலதாமதம் ஏற்படுத்தாமல், இன்னை பாவம் செய்தமா, இன்னும் தொழவில்லை, அல்லது பாவம் செய்து விட்டோம், நாளை மறுநாள், அல்லது நாம் செய்துவிட்ட எல்லா பாவத்திற்கும் ஒட்டுமொத்தமாக ரமலான் வருகிற பொழுது, அல்லது கடைசி 10 வருகிற பொழுது பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லி யார் பாவத்தை அவர்கள் பாவ மன்னிப்பை தள்ளி போகிறார்களோ, தள்ளி போடாமல் விரைவாக, அல்லாஹ் அப்படி சொல்லு, விரைவாக யார் கேட்கிறார்களோ அல்லாஹ் மன்னிப்பான். நான் இப்ப ஒரு பாவம் செய்தோம், பாவ மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் மன்னிப்பான். மறுநிமிடம் பாவம் செய்கிறோம், மன்னிப்பு கேட்டால் இறைவன் மன்னிப்பான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறான். யாருக்கு மன்னிப்புனா இறைவன் சொல்லுகிறான், யாருக்கு பாவ மன்னிப்பு என்று சொன்னால் பாவம் செய்துவிட்டு யார் உடனடியாக கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், வலைசத்தி தௌபத்து, ஒரு மனிதனுக்கு பாவமே மன்னிப்பே கிடையாது. மேல் சொன்னது மன்னிப்பு உண்டு. ஒரு மனிதனுக்கு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும்? உடனடியாக கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், வலைசத்தி தௌபத்து, பாவ மன்னிப்பே கிடையாது. இல்லதீன யமலூன ஸய்யாத்தி இதா ஹலர அஹதுஹுமுல் மௌத், தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்காமல் காலதாமதம் ஏற்பட்டு எப்ப கேட்கிறான்? வானவர்கள் உயிரை பிடுங்க வருகிற பொழுது பார்க்கிறானா இல்லையா? நிலைமையை பார்க்கிறான். ஆஹா, மாட்டிக்கிட்டோம். அந்த நேரத்தில், உன்னுடைய உயிரை பிடுங்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய காட்சிகளை பார்த்து பயந்து நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. ஃபிரௌன் எப்ப கேட்டான்? இறுதியாக கேட்டான். எவ்வளவு காலம் மூசா நபி சொன்னார்கள். மூசா நபி சொன்ன பிறகு அவனுக்கு அல்லாஹ்விடத்து பாவ மன்னிப்பு கேட்டானா? ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்ப கடலில் மூழ்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த காட்சிகளை பார்க்கிறாங்க. தான் மரணிக்க போகிறோம், மரணித்த பிறகு நமக்கு ஏற்படுகிற கெட்ட நிகழ்வுகளை எல்லாம் ஃபிரௌன் பார்த்த நேரத்தில் அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் என்ன சொன்னான்? இப்ப முடியாது, இவ்வளவு அவகாசம் கொடுத்தனா இல்லையா? இவ்வளவு அவகாசம் கொடுத்த பிறகு கேட்காத நீ இப்பொழுது மரணிக்கக்கூடிய நேரத்தில் நீ மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டேன். அத அல்லாஹ் சொல்லுகிறான். பாவ மன்னிப்பு யாருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால், பாவம் செய்துவிட்டு உடனடியாக கேட்டால் இறைவன் மன்னிப்பான். இந்த பாவம் இருக்கட்டுமே, நாம நினைப்போம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவம் செய்தோமே, இந்த பெரிய பாவத்தை இறைவன் மன்னிப்பான். நேற்றும் செய்தோம், நேற்று கேட்டோம், இன்னைக்கு செய்யறோம், நாளைக்கு செய்யறோம். இப்படி தினம் பெரும் பாவங்கள் செய்துவிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் இறைவன் மன்னிப்பான். இறைவன் கருணையாளன் இல்லையா? இறைவன் மிக கருணையாளன், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் நபித்தோழர்கள் தான் செய்த பாவத்தை உடனடியாக அல்லாஹ் மன்னிப்பு கேட்பார்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியுமா இல்லையா? மாஇஸ் இப்னு மாலிக் யார்? அது நபித்தோழர் தானே இல்லையா? மாஇஸ் இப்னு மாலிக் அவர்கள் பெருமாளுடைய சபைக்கு வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, தஹ்ரினி, என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் அப்படி சொல்றாங்க. சொல்லுகிற வார்த்தை என்ன? தஹ்ரினி, என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். அல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாவம் செய்திருப்பேன், அவரிடத்தில் நீங்கள் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக பிரார்த்தனை செய்ய, அதான பொருள். அப்போ பெருமாளா சொன்னார்கள், நீ திரும்பி போப்பா, அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேளு, நீ தௌபா செய். நீ எந்த ஒரு தவறு செய்தாலும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேளுப்பா, அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய், அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லி நபிகளார் அவர்களை திரும்ப அனுப்புறாங்க. திரும்ப சென்ற அந்த மாஇஸ் இப்னு மாலிக் அவர்கள் இரண்டாவது முறையாக வர்றாங்க. இரண்டாவது முறையாக வந்து பெருமானாரை பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தஹ்ரினி, என்னுடைய பாவத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். இரண்டாவது முறையாக அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது முறையாக என்ன சொன்னாங்க? திரும்பி போப்பா, அல்லாஹ்விடத்தில் நீ பாவ மன்னிப்பு கேள், அல்லாஹ்விடத்தில் நீ பிழை பொறுக்க தேடு, உன்னுடைய பாவத்தை இறைவன் மன்னிப்பார் என்று சொல்லி இரண்டாவது முறையாகவும் மாஇஸ் இப்னு மாலிக்கை பெருமாள் திரும்ப அனுப்புறாங்க. மூன்றாவது முறை வர்றாங்க. யாரு வர்றா? மாஇஸ் இப்னு வர்றாங்க. வந்து சொல்லுகிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீ சுத்தப்படுத்துங்க. பெருமாளா சொன்னாங்க, போப்பா, போ, மன்னிப்பு கேள், அல்லாஹ் கருணையாளன், அவன் மிக அன்பாளன். எந்த ஒரு மனிதன் தான் செய்த தவற்றிற்காக அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறார்களோ அந்த மனிதரை பார்த்து இறைவன் சந்தோஷப்படுகிறான். கேளு. அந்த மனிதன் நான்காவது முறையாக வர்றாங்க.
அப்ப அடிக்கடி வரக்கூடிய காட்சியை பார்த்த பெருமானார் கேட்கிறாங்க, எதப்ப நான் சுத்தப்படுத்தணும், நான் எதை சுத்தப்படுத்த அப்படி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கேட்ட பொழுது அந்த நபித்தோழ சொல்லுகிறா, அல்லாஹ்வின் நான் ஜினா செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன், பிற மிகப்பெரிய ஒரு குற்றத்தை நான் செய்து விட்டேன் சொல்லி யார் சொல்லுகிறா? ஆயிஷா பின் மாலிக் சொல்றாங்க. அப்படி சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீ பைத்தியமா கேட்கிறாங்க. அசோத நம்பவே இல்லை இல்லையா? 4 வாட்டி வராங்களா இல்லையா? 4 வாட்டி வந்து என்னுடைய பாவத்தை சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன மாயிசை பாரு, என்ன சுத்தப்படுத்தணும்? அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்தேன். அல்லாஹ் தூதர் கேட்கிறாங்க, நீ போய் சொல்ற, இந்த ஜூனி பைத்தியமா கேட்கிறாங்க. அப்படி கேட்ட பொழுது சுற்றி உள்ள சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, பைத்தியம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்க கிடையாது, நல்ல மனிதர், பைத்தியமே கிடையாது, நல்ல உணர்வோடு தான் பேசுறாங்க சொல்லி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து பெருமானார் கேட்கிறாங்க, ஷரீப ஹம்ரன், நீ ஏதாவது உள்ள போட்டியா, ஏதாவது மது என்ன சாப்பிட்டியா கேட்கிறாங்க. அப்போது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இல்ல, அவர் மது சாப்பிடவில்லை, உணர்வோடு பேசுகிறார். அந்த பொழுது இறுதியாக பெருமானார் கேட்கிறாங்க, விபச்சாரம் செய்தாங்க கேட்கிறாங்க. விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று அவர் சொன்ன பொழுது கூட பெருமான் நம்பவே இல்லை. நீ பைத்தியமா கேட்டாங்க. சஹாபாக்கள் இல்லை என்று சொன்னார்கள். நீ ஏதாவது சாராயம் குடிச்சா கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. இறுதியாக பெருமானார் கேட்ட கேள்வி என்னது? அசனைத்த விபச்சாரம் செய்யான்னு கேட்ட பொழுதுதான் அந்த நபித்துவ சொன்ன ஆம் சொன்னாங்க. அதன் பிறகு அவருக்கு தண்டனை கொடுக்கிறதா இல்லையா? நீண்ட சம்பவம். நான் எதற்கு சொல்லுகிறேன்னா, எந்த ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பெரும்பாவங்கள் செய்தாலும் பாவம் செய்த அந்த ஸ்பாட்டிலேயே அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்டால் இறைவன் மன்னிப்பான் என்பதை யாரு உணர்ந்திருந்தாங்க? நபித்தோழர்கள் உணர்ந்த காரணத்தினால் எப்படிப்பட்ட விபச்சாரமா இருந்தாலும் விபச்சாரமா இருந்து ஏன் வந்தாங்க? பாவ மன்னிப்பு கேட்டோம்னா என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்னை சுத்தப்படுத்த என்ன பொருளுங்க? என்ன பொருள்? என்னை நீங்கள் கல்லால் எடுத்து கொள், அதான் அர்த்தம். சுத்தப்படுத்துங்கன்னா எனக்கு தண்டனை கொடுங்க, அதான் அர்த்தங்க. என்னை நீங்கள் கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் ஏன் முன் வந்தார்கள்? இந்த உலகத்தில் நாம் அந்த தண்டனை நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் நாளை மறுமையில் இறைவன் தருகிற தண்டனை இதைவிட வலிமையானது என்பதை யார் உணர்ந்திருந்தார்? நமக்கு அந்த உணர்வு இருக்கா? எவ்வளவு பாவம் செய்கிறோம். இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்காமல் இந்த உலகத்தை விட்டு மறந்து நாம் அல்லாஹ்வை மறுமை நாளை சந்தித்தால் நம் நிலைமை நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? எவ்வளவு இறைவன் நம்ம தண்டிப்பான். இறைவன் கருணையாளர், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைவனுக்கு நாம் மாறு செய்கிற பொழுது இந்த உலகத்தில் நாம் கேட்டோம்னா ஓகே, இந்த உலகில் பாவ மன்னிப்பு கேட்காமல் மறுமையில் நாம் இறைவனை சந்தித்தோம்னா அல்லாஹ்வுடைய கோபம் கடினமா இருக்கும். அப்ப இந்த உலகில் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்காக இந்த உலகிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பெருமை சொல்லுகிறார்கள். மனிதர்கள் பாவம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி எதிகி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். பெருமான சொல்லுகிற செய்தி, ஆணையிட்டு சொல்லுகிறேன், லௌலம் துதினிபு, ஒரு சமுதாயம் பாவம் செய்யாமல் இருந்தால், ஒரு சமுதாயம் பாவமே செய்யல, உலகில் வாழுகிறவங்கள ஒரு சமுதாயம் பாவமே செய்யாமல் ஒரு சமுதாயம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும்னா அது இறைவனுக்கு பிரியப்படுமா? பிரியப்படாதா? பாவமே செய்யலைங்க, எந்த பாவமும் செய்யல, எந்த பாவமும் செய்யாமல் சமுதாயம் இந்த உலகில் வாழும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை இறைவன் அழித்து விடுவானா? ஏன் அழிக்கணும்? இறைவன் பாவமே செய்யலையே, இறைவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுறாங்க. இறைவன் சொல்லி எல்லா வணக்க வழிபாடுகள் அவங்க செய்கிறார்கள். ஒரு பாவம் கூட செய்யல, துள்ளி கூட பாவமே செய்யாத ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் வாழும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை இறைவன் அழித்து விடுவான். அழித்து விட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை இறைவன் ஏற்படுத்துவான். அது நல்லதா? அது பாவம் செய்யக்கூடிய சமுதாயத்தை அழிப்பதாங்க முறை. எந்த பாவமும் செய்யல, அப்ப பாவம் செய்யாமல் வாழக்கூடிய சமுதாயத்தை இறைவன் அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடிய சமுதாயத்தை இறைவன் ஏற்படுத்துவான். ஏற்படுத்திய பிறகு பாவம் செய்த அந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் மன்னிப்பு இறைவன் விரும்புகிறார். அப்ப என்னுடைய அடியார்கள் பாவங்கள் செய்வார்கள், அவர்கள் பாவங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் பாவம் செய்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்வுடன்
மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை யாரு விரும்புகிறார்? இறைவன் விரும்புவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எந்த பாவங்கள் செய்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், இறைவன் யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களை இறைவன் பிரியப்படுகிறார். எப்படிப்பட்ட பாவங்கள் நாம் செய்தாலும் இறைவன் என்ன செய்கிறான்? பிரியப்படுகிறான் என்று பெருமான சொல்லிய காரணத்தினால நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்றாடம் செய்யக்கூடிய சிறு பாவங்களாக இருந்தாலும் பெரும்பெரும் பாவங்களாக இருந்தாலும் அந்த உடன் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டோம்னா நம்முடைய பாவத்தை இறைவன் மன்னிப்பான் என்று நபிகளா நமக்கு சொல்லிக்கிறாங்க. இப்படி பாவம் மன்னிப்பு கூறிய அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடக்கூடிய யூனுஸ் நபி அவர்கள் மீன் வயிற்றுக்குள் அந்த பிரார்த்தனை என்னது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல்லாஹ். அருமையான பிரார்த்தனை தான் இல்லையா? நாம் அடிக்கடி சொல்லணும். நோன்பில் ஓதக்கூடிய அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அருமையான துஆ தானே இல்லையா? இந்த பிரார்த்தனையை நாம் அடிக்கடி நாம் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்கிற பொழுது அல்லாஹ் நம்மீது அதிகம் நேசம் கொள்ளுகிறான் என்பதாக நமக்கு பெருமானார் சொல்லிவிட்டு இப்படி பிரார்த்தனை பல பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத்தந்த பெருமானார் ஒவ்வொரு நாட்களும் பெருமான எத்தனை பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க? எத்தனை முறை கேட்டிருக்காங்க? 100க்கு 100 முறை கேட்டிருக்காங்களா? 70க்கு 100 தடவை கேட்டிருக்காங்களா இல்லையா? ஏன் கேட்டாங்க? இறைவன் பிரியப்படுகிறான் இல்லையா? அப்ப பாவம் அதிகமாக செய்யக்கூடிய நாம அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நபிகளார் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு பல பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி பல பிரார்த்தனைகளிலே பிரார்த்தனைக்கு தௌபாவுடைய மன்னிப்புக்குரிய தலையாய ஒரு பிரார்த்தனையை பெருமான் நமக்கு தந்திருக்கிறார்கள். இதான் தலைமையான துவா. பிரார்த்தனையை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த பல பிரார்த்தனைகளிலே மிக தலையாய ஒரு பிரார்த்தனை, அதான் ஹெட் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பெருமான சொல்லி இருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனையை நம்ம கேட்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா எல்லாரும் கேட்கணும். பெருமான சொல்லிய வார்த்தை பல துவாக்கள் இருக்கிறது. யூனுஸ் நபி கேட்ட துவாவும் பிரார்த்தனை தானே, பாவ மன்னிப்புக்குரிய தானே. பல பிரார்த்தனைகள் ஆது நபி கேட்ட துவாவும் என்னது? பாவ மன்னிப்புக்குரிய பல பிரார்த்தனைகள் இருந்தாலும் கூட பெருமான சொன்ன இவையெல்லாம் பிரார்த்தனை தான் இருந்தாலும் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்புடைய தலைமை துவா. செய்தது என்னது? தலைமை தானே. பாவம் மன்னிப்புக்குரிய தலைமையான துவாவை நமக்கு பெருமானா கற்று தந்திருக்கிறார்கள். அந்த 2-3 வரிகள் உடைய அந்த பிரார்த்தனையை நாம் மனப்பாடம் செய்து தினம் தினம் கேட்கக்கூடிய மக்களாக நாம மாறணும். கண்டிப்பா என்ன செய்ய நாம் மாற வேண்டும். அந்த துவாவுடைய அந்த பேப்பர் எங்கிட்ட இருக்கு, நான் அவங்க எல்லோருக்கும் தர்றேன் இல்லையா? அந்த பிரார்த்தனை தெரிந்தவர்கள் ஓதிக்கொள்ளுங்கள், அதை தெரியாதவர்கள் மனப்பாடம் செய்து இன்றிலிருந்து பெருமானா சொன்ன அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்கிற பிரார்த்தனையை நான் தினம் தினம் சொல்வேன் என்று நாம் ஒரு உறுதி எடுக்கணும். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் பல செய்தி கேட்டோமா இல்லையா? இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பெருமானா சொன்ன அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்கிற அந்த பிரார்த்தனையை நான் தினம் தினம் நான் கேட்பேன் என்று உறுதிப்பாட்டோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிரார்த்தனை நாம் கேட்க வேண்டும். பெருமானா சொல்லுகிறார்கள் 2-3 பேர் தான் என்ன சொன்னாங்க? சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ன அர்த்தம்? தலையாய பாவ மன்னிப்பு. பல பிரார்த்தனைகள் இருந்தாலும் தலையாய பாவ மன்னிப்பு பெருமானா சொல்லுகிறார்கள் அல்லாஹும்ம அன்த ரப்பி, சொல்லுகிற வார்த்தை அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவா நீதான் என்னுடைய இறைவன். துஆவுடைய ஆரம்பம் தான். அல்லாஹும்ம இறைவா அன்த ரப்பி, நீ என்னை படைத்த இறைவன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர இந்த உலகில் யாரும் இல்லை. அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவா நீ என்னை படைத்த இறைவன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர இந்த உலகில் எந்த கடவுளும் கிடையாது. ஹலக்தனி, நீ என்னை படைத்தாய். வ அன அபுதுக, நான் உன்னுடைய அடிமை. வ அன அலா அஹ்திக வ அஹ்திக மஸ்ததஅது, இறைவா நான் உன் மீது கொண்ட வாக்குறுதியையும் உறுதிமொழியையும் என்னால் இயன்ற அளவு நான் செய்து விட்டேன். நான் பல வாக்குறுதி சொன்னமா இல்லையா? என்னால் மனிதன் என்கிற முறையில் நான் இயன்ற அளவு அதை நான் செய்து முடித்து விட்டேன். அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, இறைவா நான் செய்த தீங்கிலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக. எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறேன், எவ்வளவு தீமைகள் நான் செய்திருக்கிறேன், நான் செய்த தீங்கிலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லி அடுத்து அபூ உலக
பிநிஅமத்திக அலைய, இறைவா நீ என் மீது காட்டிய அருள் கொடைகளை நிஅமத்துகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒப்புக்கொள்றேன். நீ எனக்கு பல அருள்கொடை செய்திருக்கிறாய், பொருளாதாரம் தந்திருக்கிறாய், உடல் உறுப்புகள் ஆரோக்கியம் செய்திருக்கிறாய். நீ எனக்கு தந்த அருள் கொடைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் செய்த பாவத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். மெயின் பாயிண்ட். பெருமை என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய குற்றத்தை உணர்ந்து கேட்கணும். நான் குற்றம் செய்யலன்னு கேட்க கூடாது. இறைவா நான் பாவம் செய்துட்டேன். நபி கேட்டாங்களா இல்லையா? லலம்து, நான் பாவம் செய்து விட்டேன். யூனுஸ் நபி கேட்டாங்களா இல்லையா? இறைவா போல வஅபூ லக பிதன்பி, இறைவா என்னுடைய பாவத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஃபக்ஃபிலி, இறைவா என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர இந்த உலகில் பாவத்தை மன்னிப்பவன் யாரும் கிடையாது என்கிற இந்த வாசகத்தை பெருமான் நமக்கு சொல்லித்த ஒரு 2-3 வரிகள் நிறைந்த இந்த வாசகத்தை பெருமான் நமக்கு சொல்லி தர்றாங்க. சொல்லி முடித்த பிறகு பெருமான் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. 2-3 வாசம் வரி தானே. அது என்ன துவா? செய்யுதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்புக்குரிய தலையாய பிரார்த்தனை. இவர்களை சொல்லிவிட்டு பெருமானா சொல்லுகிறார்கள், வமன் காலகா மினன் நஹாரி மூக்கினன் பிஹா, இந்த பிரார்த்தனையை ஒரு மனிதன் பகலில் சொன்னால், பகல்ல காலையிலோ மாலையிலோ மதியமோ இந்த பிரார்த்தனை ஓதிவிட்டு காலை இந்த பிரார்த்தனை சொல்லுகிறான். 10 மணிக்கோ ஃபஜ்ர் தொழுத பிறகோ இந்த ஒரு மனிதன் இந்த பிரார்த்தனையை சொல்லிவிட்டு மாலை வருவதற்கு முன்பாக மரணித்து விட்டால், நல்லவதான் இல்லையா? நம் கையில இருக்கிறது. ஒரு மனிதன் எப்போது மரணிக்கிறான் யாருக்குமே சொல்ல முடியாது. அப்ப இந்த பிரார்த்தனையை ஒரு மனிதன் காலையில் சொல்லி மாலை வருவதற்கு முன்பாக அவன் மரணித்தால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, என்ன அர்த்தம்? சொர்க்கவாசிங்க. எவ்வளவு ஒரு லகுவான வழி இஸ்லாம் சொல்லி தருகிறது. அடுத்து பெருமாள் சொன்னாங்க, ஒமன் காலஹா மினல் லைலி மூக்கினும் பிஹா, அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து இந்த பிரார்த்தனையை ஒரு மனிதன் இரவில் சொன்னால், இரவு சொல்லிவிட்டு ஃபமாத்த கபுல அன் யுபிஹ, இரவில் சொல்லிவிட்டு படுகிறான், காலையில் பார்த்தோம்னா ஆல் மவுத். அப்படி அந்த இரவில் ஓதிவிட்டு காலையில் அவன் மரணித்தான்னா ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவனும் சொர்க்கவாசி. இப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்க. இந்த பிரார்த்தனையை நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். படுக்க போகும் பொழுது, காலையில் ஸ்கூலுக்கு போகும் பொழுது, காலையில் வேலைக்கு செல்லுகிற பொழுது இந்த பிரார்த்தனையை ஓதி விட்டு வேலைக்கு போ. வீட்டுல என்ன கிச்சன்ல என்ன இருக்கட்டுமே, அல்லது ஃபஜ்ர் தொழுது விட்டு இந்த பிரார்த்தனையை கேள், இஷா தொழுது விட்டு இந்த பிரார்த்தனையை கேள். நீ ஃபஜ்ர் தொழுது விட்டு இந்த பிரார்த்தனையை கேட்டு இஷா வருவதற்கு முன்பாக நீ மரணித்தால், இஷாவுக்கு பிறகு பிரார்த்தனை கேட்டுவிட்டு ஃபஜ்ருக்கு முன்பாக மரணித்தால் நீ சொர்க்கவாசி என்கிற நற்செய்தியை நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டணும். இந்த பெருமாள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இப்படி நாம் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது இறைவன் சந்தோஷப்படுகிறான். இப்படிப்பட்ட இது பாருங்க. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் அந்த ஸ்பாட்ல பாவம் செய்யணும். இறைவன் சொல்லுகிறான், யாருக்கு பாவ மன்னிப்பு இருக்கும்? பாவம் செய்த உடனே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். யாருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது? கடைசி வரை பாவ மன்னிப்பு கேட்கால் தாமதப்படுத்தி மரணம் வருகிற நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று திருமறையில் அடித்து சொல்லுக. அந்த அடிப்படையிலே பாவம் செய்யக்கூடிய மக்களாக வாழுகிற நாம, அன்றாட பாவம் செய்யக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு அவ்வப்போது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி பாவத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நம் கைவசம் எந்த பாவமும் இது இல்லை என்று சொன்னால் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பதை நமக்கு திருமறை சொல்லி காட்டுகிறது. வல்லநாயன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் கழுவப்பட்டு மறுமையில் இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பாவம் இல்லாத மக்களாக நாம் இறைவனை சந்தித்து நம் அனைவர்களும் சொர்க்கம் செல்லக்கூடிய நல்வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.